ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்நேகப்பிரியா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 2 நாள் பயணமாக மலேசியாவுக்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்பு, வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த போவதாக அறிவிப்பு. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. தமிழின் தனித்தன்மையை பேணி காத்திட தனித்தமிழறிஞர் பாவாணர் புகழ் வாழ்க என்று குறிப்பு. பன்னாட்டு கடற்கொள்ளை கும்பலின் சட்டவிரோத எண்ணெய் பரிமாற்றத்தை முறியடித்த இந்திய கடலோர காவல் படை 3 கப்பல்களை பிடித்து மும்பைக்கு அழைத்து வந்து விசாரிப்பதாக தகவல். பாரக் ஒபாமா, அவர் மனைவி மிச்சல் ஆகியோரை மனித குரங்காக சித்தரித்து ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் தவறு நேர்ந்ததற்காக மன்னிப்பு கேட்டதுடன் பதிவிட்ட வீடியோவை ட்ரூத் தளத்தில் இருந்து நீக்கியதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக மலேசியாவுக்கு சென்று உள்ளார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளிடையே உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மலேசிய பிரதமருடன் பேச்சு நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் மலேசியாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். கோலாலம்பூரில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமை சந்தித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்த உள்ளார். அப்போது பாதுகாப்பு, வணிகம், தொழில், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளிடையே உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து உடன்பாடுகள் கையொப்பமாகும் என கூறப்படுகிறது. மலேசியாவுக்கு டார்னியர் விமானம் விற்பது, ஸ்கார்பியன் நீர்மூழ்கிகள், ஸ்கோய் 30 வகை விமானங்களை பராமரிப்பது ஆகியன குறித்தும் உடன்பாடு கையொப்பமாக உள்ளது. இதுகுறித்து பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்திகள், பாதுகாப்பு துறையில் இப்போதுள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதே தமது பயணத்தின் நோக்கமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் பிறந்த நாளையொட்டி அவர் புகழ் வாழ்க என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விடுத்துள்ள செய்திகள், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர், செடியாக தலைக்க செய்தவர் நிறைத்தமிழ் மலையாம் மறைமலை அடிகள், நானே மரமாக வளர்த்து வருகிறேன் என தம் தமிழ் பணியை பாவாணர் மதிப்பிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பிகள் அகர முதலி திட்டத்தை தம் வாழ்நாள் கடமையாக எண்ணி உழைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய மொழிகளிலேயே வேறு எம்மொழிக்கும் இல்லாத சிறப்பாக தமிழின் தனித்தன்மையை பேணி காத்திட தனித்தமிழறிஞர் பாவாணர் புகழ் வாழ்க என்றும் குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் கப்பல்களை கடத்தும் பன்னாட்டு கடற்கொள்ளை கும்பலை இந்திய கடலோர காவல் படையினர் பிடித்து உள்ளனர். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிப்ரவரி 5, 6 ஆகிய நாட்களின் இரவில் கடற்கொள்ளையர்கள் சட்டவிரோதமாக எண்ணெயை பரிமாற்றும் முயற்சியை கடல் வழியாகவும் வான்வழியாகவும் சென்ற கடலோர காவல் படையினர் முறியடித்ததாக குறிப்பிட்டுள்ளது. மும்பைக்கு மேற்கே 100 கடல் மைல் தொலைவில் சந்தேகத்துக்கிடமாக 3 கப்பல்களை கடலோர காவல் படை இடைமறித்து விசாரித்ததாக குறிப்பிட்டுள்ளது. கடற்கொள்ளையர்கள் சட்டவிரோதமாக கடத்தி வரும் எண்ணெயை குறைந்த விலையில் விற்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அதை முறியடித்ததாகவும் பிடிப்பட்ட படகுகள் விசாரணைக்காக மும்பைக்கு அழைத்து வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. பாரக் ஒபாமா, அவர் மனைவி மிச்சல் ஆகியோரை மனித குரங்காக சித்தரித்து ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மன்னிப்பு கேட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் 1 நிமிட வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் 2020ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் தேர்தல் மோசடி நடைபெற்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதில் முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா, அவர் மனைவி மிச்சல் ஒபாமா ஆகியோரை மனித குரங்கு போல் சித்தரித்திருந்தார். இனவெறி காரணமாக ட்ரம்ப் இவ்வாறு பதிவிட்டுள்ளதாக கூறி சமூக வலைதளத்தில் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து அந்த வீடியோவை ட்ரம்ப் நீக்கிவிட்டார். அத்துடன் தனது இந்த செயலுக்காக மன்னிப்பு கேட்டுள்ளார். தான் இத்தகைய தவறை செய்திருக்க கூடாது என்று கூறி வருத்தம் தெரிவித்துள்ளார். தனது அலுவலர் பதிவிட்ட இந்த வீடியோவின் தொடக்கத்தை மட்டுமே தான் பார்த்ததாகவும் அதில் ஒபாமாவை இழிவுபடுத்தியுள்ளது தனக்கு தெரியாது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். விருதுநகரில் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் மாநாடு மேடை, பார்வையாளர் அரங்கு உள்ளிட்ட பகுதிகளை பேட்டரி கார் மூலம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்,
அமைச்சர்கள் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்நிகழ்வில் விழா மேடை, பார்வையாளர் அரங்கு உள்ளிட்ட பகுதிகளை பேட்டரி கார் மூலம் துணை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் பிஸ்கட், தண்ணீர், குளிர்பானம் உள்ளிட்ட தொகுப்புகள் தயார் செய்யும் பணிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். விருத்தாச்சலத்தில் அரசு மருத்துவமனையின் கூடுதல் கட்டிடத்தை தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் கணேசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 5,04,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு பொது மருத்துவமனையின் கூடுதல் கட்டிடம் கட்டும் பணிகள் முடிந்தது. இதனை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சிகள் மூலம் திறந்து வைத்தார். இதன் பிறகு கூடுதல் கட்டிடத்தை தமிழக தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் கணேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதையடுத்து மருத்துவ வளாகத்தை ஆய்வு செய்ததோடு அதன் தரத்தை பற்றி அமைச்சர் கேட்டறிந்தார். இவ்விழாவில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ், நகர்மன்ற துணைத் தலைவர் ராணி தண்டபாணி, கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சைதாப்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கபடி போட்டி நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாநில அளவிலான கபடி போட்டி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான வீராங்கனைகள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர். இதில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர்கள் இளவரசு, எம்.எஸ். பாஸ்கர் ஆகியோர் பங்கேற்று கபடி போட்டியை கண்டு ரசித்தனர். இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் பரிசுகளை வழங்கினார். திமுக, காங்கிரஸ் இடையே இப்போது உள்ள மனக்கசப்பிற்கு திமுகவே காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பிரதமருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அது குறித்து விசாரிக்க ஏன் இதுவரை குழு அமைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நாடாளுமன்றத்தில் ஒன்றுமே நடக்கவில்லை, இதுதான் உண்மை என்று தெரிவித்தார். இதையடுத்து திமுக, காங்கிரஸ் இடையே இப்போது உள்ள மனக்கசப்பிற்கு திமுகவே காரணம் என்று குற்றம் சாட்டினார். ஏனென்றால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்திருந்தால் இதுபோன்ற சர்ச்சை கருத்துகள் வந்திருக்காது என்றும், இனியும் தாமதிக்காமல் பேச்சுவார்த்தை குழு திமுக உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழர்களின் பண்பாட்டினை சீர்குலைப்பவர்களுக்கும் பெண்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களுக்கு எதிராக எப்போதும் திமுக ஒரு தீய சக்திதான் என சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் நகராட்சி திடலில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மற்றும் ஏராளமான கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் மேடையில் பேசியபோது, மத அடிப்படையில் அரசியல் செய்பவர்கள் தமிழர்களின் பண்பாடினை சீர்குலைப்பவர்களுக்கும் பெண்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களுக்கு எதிராக எப்போதும் திமுக தீய சக்திதான் என்று கூறினார். தமிழர்களில் சுயமரியாதையை நிலைநிறுத்திய தலைவரின் அண்ணா பெயரை வைத்துக் கொண்டு பாஜக என்கிற கட்சிக்கு சென்று அடிமையாகி அமித்ஷா அதிமுகவாக மாறி வருகிறது என விமர்சித்தார். தொடர்ந்து கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் பேசியபோது, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்திருக்கிற விஜய் திமுகவிற்கு சவால் விடுவது எப்படி இருக்கிறது என்றால் படை அரிமாவை அணில் எதிர்ப்பதற்கு சமம் என்று விமர்சித்தார். தொடர்ந்து முதிர்ச்சியற்ற பக்குவமற்ற அரசியல்வாதியாக விஜய் உள்ளதாகவும் 41 உயிர்களை கொன்றுவிட்டு ஆட்டம் போட்டுக் கொண்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணிக்கும் விஜய்க்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து பேச தகுதியில்லை என தெரிவித்தார். கரூரில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயர் கவிதா, துணை மேயர் தாரணி சரவணன், சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ ஆகியோர் பங்கேற்று இளைஞர்களுக்கு உபகரணங்களை வழங்கினர். இதையடுத்து விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி தெரிவித்தனர். நாகர்கோவில் அருகே மாடியில் இருந்து தவறி விழுந்து நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலர் பரிதாபமாக உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்தவர் ரமேஷ். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இவர் நாகர்கோவில் மாநகராட்சி 52வது வார்டு கவுன்சிலராக உள்ளார். இவர் இரவில் தனது வீட்டின் மாடியில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் எதிர்பாராத விதமாக மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்ததில் ரமேஷ் படுகாயம் அடைந்தார். தொடர்ந்து ரமேஷ் இறந்தது குறித்து சுசீந்திரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது.
இதன் பின்னர் ரமேஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து பாஜக கவுன்சிலர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக உள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஜனநாயக படுகொலையை அரங்கேறியுள்ளனர் என்றும் இதுபோன்ற அராஜக செயல்களுக்கு திமுகவும் துணை போகிறது என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உரிய ஆதாரம் இருந்தால் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதையடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக உள்ளனர் என தெரிவித்தார். மேற்கத்திய நாடுகளில் இருப்பது போன்ற மருத்துவ துறைகள் தொழில்முறை நிபுணத்துவம் நமது நாட்டிற்கும் தேவை என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் அபிஜித் சேத் தெரிவித்துள்ளார். சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் சர்வதேச மருத்துவ மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டில் 10க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த உலகின் சிறப்பு வாய்ந்த 2500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதில் தனியார் பல்கலைக்கழக வேந்தர் சண்முகம் தலைமை வகித்தார். இந்த மாநாட்டில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் அபிஜித் சேத் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் மருத்துவ உலகின் எதிர்காலம் குறித்து பல தகவல்கள் பகிர்ந்தனர். இதையடுத்து மருத்துவ மாணவர்கள் இடையே ஆராய்ச்சி கட்டுரை மற்றும் காட்சி விளக்கம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் அபிஜித் பேசிய போது, அதிக எண்ணிக்கையில் மருத்துவர்கள் இருந்தால் மட்டுமே நம் நாட்டின் மருத்துவ தேவை பூர்த்தி அடையும் என்று தெரிவித்தார். மேற்கத்திய நாடுகளில் இருப்பது போன்ற மருத்துவத்துறையில் தொழில்முறை நிபுணத்துவம் நமது நாட்டிற்கும் தேவை என்றும் அந்த முறையை நமது மருத்துவத்துறைகள் கொண்டு வர வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். கோவையில் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை கௌரவிக்கும் விதமாக தனியார் அமைப்பு சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை தனியார் மருத்துவமனை வளாகத்தில் தனியார் அமைப்பின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தனியார் இயக்கத்தின் நிறுவனரும் நோபல் பரிசு பெற்றவருமான கைலாஷ் சத்யார்த்திக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு எதிராக போராடும் தனியார் அமைப்பின் இணை நிறுவனர் சுனிதா கிருஷ்ணனுக்கும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்ததற்காக தனியார் குழுமத்தின் தலைவர் ராமசாமிக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. இவ்விருதுகளை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தனியார் அமைப்பின் தலைவர் மைக் முரளிதரன் பேசிய போது, அவசர காலங்களில் எவ்வாறு செயல்பட்டு விலைமதிப்பற்ற உயிர்களை காப்பாற்றுவது என்பது குறித்து மக்களுக்கு பயிற்சி அளிப்பதே தங்களின் நோக்கம் என்றார். விருது பெற்றவர்கள் குறித்து நிறுவன அறங்காவலர் கலா பாலசுந்தரம் பேசிய போது, இவ்விருதுகள் மனித நேயத்தின் சிறப்பான உணர்வுக்கான ஒரு எடுத்துக்காட்டாகும் என்று தெரிவித்தார். திருச்சூரில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் சட்டசபை தேர்தலையொட்டி சுவற்றில் தாமரை சின்னம் வரைந்து பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் ஒள்ளுக்கரா பகுதியில் வருகின்ற சட்டசபை தேர்தலையொட்டி பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் சுவற்றில் தாமரை சின்னத்தை வரைந்து பிரச்சார பயணத்தை தொடங்கி வைத்தார். இதேபோல் பாஜக கேரள மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகரும் தாமரை சின்னத்தை வரைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்த பொது பாதையை மக்கள் பயன்பாட்டிற்கு தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே ஆதிதிராவிடர் தெருவில் உள்ள பொது பாதையை தனிநபர் ஒருவர் கையகப்படுத்தி பட்டா பெற்றுக்கொண்டு பாதையில் சுவர் அமைத்துள்ளார். இதனால் பொதுமக்கள் செல்ல வழி இல்லாமல் அவதியுற்று வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். அவரின் உடலை எடுத்து செல்ல பாதை இல்லாமல் அவதியுற்று வந்த நிலையில் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி உடலை எடுத்து செல்ல வழிவகை செய்தனர். இதுகுறித்து அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து பொது பாதையை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே அதிகாலையில் ஆண்டவனை வணங்கி ஆலய உண்டிகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் மாவட்டம் பாப்பனங்கோடு அருகே அனந்த நாகராஜா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கொள்ளை நடைபெற்றதாக அப்பகுதியினர் காவல்துறையில் தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு சென்ற கரமனை காவல்துறையினர் ஆலயத்தில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் அதிகாலையில் இருசக்கர வாகனங்களில் வந்த சிறுவர்கள் சுவாமியை வணங்கியதோடு உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது.
இதையடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட சிறுவர்கள் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவையில் கள்ள திறவுகோல் வைத்து இருசக்கர வாகனம் திருடி செல்வது அதிகரித்து உள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். கோவை வடவள்ளி சிறுவாணி சாலை அருகே துரைராஜ் என்பவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை அதிகாலை 3 மணி அளவில் திருடன் கள்ள திறவுகோல் மூலம் திறந்து திருடி சென்று உள்ளான். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு திறவுகோல் பொருந்தாத போதும் பதற்றமின்றி அடுத்தடுத்து பலவற்றை மாற்றி மாற்றி பயன்படுத்தி பூட்டை திறந்து மிக பொறுமையாக திருடி செல்வது பதிவாகியுள்ளது. கடந்த வாரம் போத்தனூர், வெள்ளனூர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த இடங்களில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் களவு போயின. இந்நிலையில் வடவள்ளியில் நடந்துள்ள வாகன திருட்டு மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வடவள்ளி காவல் நிலையத்தில் துரைராஜ் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருடனை தேடி வருகின்றனர். சோளிங்கர் சோழபுரீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் 3 பெண்களிடமிருந்து சுமார் 12 சவரன் தங்க நகையை திருடிய மர்ம கும்பலை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இக்கூட்டத்தில் மக்களோடு மக்களாக திருட்டு கும்பல் கலந்து கொண்டு பெண்களின் கழுத்தில் அணிந்திருந்த தங்க செயின் பறிப்பில் ஈடுபட்டு உள்ளனர். இதில் சோளிங்கரை சேர்ந்த உஷா, கிரிஜா, உமாதேவி ஆகியோரிடம் திருட்டு கும்பல் 12 சவரன் தங்க செயினை பறித்து தப்பித்து சென்று உள்ளனர். இதுகுறித்து சோளிங்கர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவருக்கு ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்து உள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த காணிக்கைராஜ் தனியார் பள்ளியில் காவலராக பணிபுரிந்து வந்தார். அவர் 2022ஆம் ஆண்டு 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இதனால் சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வழக்கு தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த குற்றவாளி காணிக்கைராஜுக்கு ஆயுள் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்து உள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு இழப்பீடு தொகையாக 7,25,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிவகங்கை அருகே வேனும் சரக்கு வாகனமும் மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருந்து திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய வேனில் 20க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். வேனை சுந்தரமூர்த்தி ஓட்டி வந்தார். அவர்கள் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் தரிசனம் செய்துவிட்டு தஞ்சாவூர், மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலைகள் சென்று கொண்டிருந்தனர். சிவகங்கையில் மேலூர் செல்லும் சந்திப்பு சாலையில் ஆரோக்கியதாஸ் ஓட்டி வந்த சரக்கு வாகனமும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் வேனில் இருந்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களை காவல்துறையினர் உடனடியாக மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக சிவகங்கை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாராபுரத்தில் கஞ்சா விற்பனை செய்து வந்த வடமாநில தொழிலாளரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் நூற்பாலையில் ஒடிஷா மாநிலம் துடுகான் ஊரை சேர்ந்த பெபுதா தேவ் விஜயகுமார் தொழிலாளராக பணிபுரிகிறார். இவர் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா பொட்டலங்களை வைத்து விற்பனை செய்து வருவதாக தாராபுரம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பெயரில் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் தலைமையில் உதவி ஆய்வாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது பொள்ளாச்சி சாலையில் உள்ள ஒரு பேக்கரி அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு டீ குடித்துக் கொண்டிருந்த விஜயகுமாரை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து அவரது வாகனத்தை சோதனை செய்த போது 5 கிலோ 25 கிராம் எடை கொண்ட கஞ்சா பொட்டலம் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து கஞ்சாவை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். குடும்ப தகராறில் தனது மாமியாரை உயிர் மாய்க்க செய்த மருமகனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே பாவந்தூரை சேர்ந்த சிவா, மீனா தம்பதியினருக்கு ஆண் பிள்ளைகள் உள்ளனர். குடும்ப பிரச்சனையின் காரணமாக இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் ஒரு நாள் மீனாவின் தாயார் தனலட்சுமி தனது மகளை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போதும் சிவாவிற்கும் மீனாவிற்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் மீனாவின் தாயார் மருமகனை தடுக்க சென்றுள்ளார்.
அப்போது ஆத்திரமடைந்த சிவா தனது மாமியாரை இரும்பு பைப்பால் அடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சிவாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி மற்றும் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய கிராமங்களில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் கலந்து கொண்டு பல்வேறு அரசு கட்டிடங்களை திறந்து வைத்தார். இதில் காஞ்சிபுரம் மாநகராட்சி 42வது வட்டத்தில் 15,50,000 ரூபாயில் அமைக்கப்பட உள்ள அங்கன்வாடி மையம் அடிக்கல் நாட்டுதலும், கீழம்பி ஊராட்சி தொடக்கப் பள்ளியில் கட்டப்பட உள்ள புதிய 2 வகுப்பறை கட்டிடமும், முசரவாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட உள்ள அங்கன்வாடி மையமும், மேல்கதிர்போர் மற்றும் விப்பேடு ஊராட்சியில் கட்டப்பட உள்ள மின் மாற்றிகளையும், திருப்பருத்திக்குன்றம் ஊராட்சியில் 18 லட்சம் ரூபாயில் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள உடற்பயிற்சி நிலையம் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடிக்குமார், வசந்தி, விப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் அருணாதன், கீழ அம்பி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்தி. சென்னையில் ஊருக்கு 2 ஊதாரி என்ற படத்தின் பூஜை நடைபெற்றது. நடிகர்கள் பிரஜின், புகழ் ஆகியோர் நடிக்கும் ஊருக்கு 2 ஊதாரி என்ற படத்தின் பூஜை சென்னையில் நடைபெற்றது. இதில் ஜனனி, விக்ரம் விஜய், ரவி மரியா, அவிதா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இப்பட பூஜையில் நடிகர் விஜய் சேதுபதி, தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, சுப்பிரமணிய சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இப்படம் குறித்து இயக்குநர் யோகேஸ்வரன் பேசிய போது, படம் முழுவதும் நகைச்சுவை படமாக உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஒரே வீட்டில் 2 ஊதாரிகள் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை வைத்து சுவாரஸ்யமான நகைச்சுவை படமாக எடுக்கவிருப்பதாக கூறினார். நகைச்சுவை படமாக உருவாகி வருவதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு சினிமா ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்தி. இந்தியா மீதான 25% வரியை ரத்து செய்யும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டார். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வருவதை கண்டித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதலில் 25% வரியையும் பின்னர் கூடுதலாக 25% வரியையும் விதித்திருந்தார். இந்நிலையில் தற்போது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிராக இந்தியா மீது விதித்த 25% வரியை ரத்து செய்யும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டார். மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவின் மூலம் இந்தியா மீது இருந்த வரி தற்போது 18% குறைக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்தி. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டிகள் இந்தியா, அமெரிக்கா அணிகள் இன்று மோதுகின்றன. இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளில் 10வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெறுகிறது. இந்திய தொடர் போட்டியில் இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இலங்கை உள்ளிட்ட 20 அணிகள் பங்கேற்கின்றன. இதில் 5 அணிகள் என 4 பிரிவாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் மும்பையில் உள்ள வான்கடே மைதானத்தில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா, அமெரிக்கா அணிகள் இன்று மோதுகின்றன. இந்த முறையும் உலகக்கோப்பையை வென்று இந்திய அணி சாதனை படைக்குமா என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 170 ரூபாய் அதிகரித்து 14,420 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,360 ரூபாய் அதிகரித்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,25,848 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2 நாள் பயணமாக மலேசியாவுக்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்பு, வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த போவதாக அறிவிப்பு. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. தமிழின் தனித்தன்மையை பேணி காத்திட தனித்தமிழறிஞர் பாவாணர் புகழ் வாழ்க என்று குறிப்பு.
பன்னாட்டு கடற்கொள்ளை கும்பலின் சட்டவிரோத எண்ணெய் பரிமாற்றத்தை முறியடித்த இந்திய கடலோர காவல் படை 3 கப்பல்களை பிடித்து மும்பைக்கு அழைத்து வந்து விசாரிப்பதாக தகவல். பாரக் ஒபாமா, அவர் மனைவி மிச்சல் ஆகியோரை மனித குரங்காக சித்தரித்து ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் தவறு நேர்ந்ததற்காக மன்னிப்பு கேட்டதுடன் பதிவிட்ட வீடியோவை ட்ரூத் தளத்தில் இருந்து நீக்கியதாக தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.